ஏதோ ஒரு ஆத்திரத்துல உன் அடிக்க கை வாங்கிட்டேன் உஷா. அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த சுந்தரம் வெண்ணிலா இவங்கெல்லாம் திட்டம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது பழகுன பாவத்துக்கு நீ அவங்க கூட துணையா இருந்திருக்கன்றது புரிஞ்சது. இப்ப எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல உஷா. அப்போ நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க தானே? ஆமா, அதே மாதிரி நீ என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க நீங்க நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா பேசி இருந்திருக்க கூடாதுல்ல. ம்ஹும். உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதாங்க பேசிருப்பாங்க. நான் செஞ்ச தப்பு மட்டும் சொல்லி காட்டாம பொண்ணு எனக்கு செஞ்ச நல்லது எல்லாமே நீங்க சொல்ல சொல்ல அதெல்லாம் கேட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சுங்க. எனக்கு இவ்ளோ நல்லது பண்ணிருக்கிற பொண்ணிய நான் எந்த அளவுக்கு தரக்குறைவா நடத்திருக்கேன். அவளுக்கு எப்பேற்பட்ட கெடுதலை பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ஏன் மேல எனக்கு அவ்வளவு வெறுப்பா வந்துருச்சுங்க. நான் எப்படியாவது பொண்ணிய பாக்கணுங்க. நான் செஞ்ச தப்புக்கு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். சரி சரி விடு. நான் பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சு பொன்னிய மேல ரொம்ப கோவமா இருப்பாள்ல. அதுதான் இல்ல. பொன்னி வீட்டை விட்டு போற அன்னைக்கு கூட இந்த பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணம்னு தெரிஞ்சும் அவ உன் பேரை சொல்லாமலே தான் இருந்தா. உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது அப்புறமா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. மத்தபடி அவ உன்னை பத்தி தப்பாவோ உன் மேல கோவமாவோ அவ எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு இன்னும் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு உஷா, இது நீ கஷ்டப்படணும்னு நான் சொல்லல. பொன்னி எப்படிப்பட்டவங்கிறத நீ முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பாவங்க பொன்னி. ஏங்க, நீங்க எப்படியாவது அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. நாங்களும் அவ எங்க போனான்னு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே அவ கிடப்பான்னு நம்புவோம். அவளை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எப்படியாவது சக்தியையும் பொன்னியையும் நம்ம சேர்த்து வச்சிடலாம். சரி உஷா, உனக்கு வேற டெலிவரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப கவனிச்சுக்க. நானும் முடிஞ்சா இனி தினமும் வந்து கூட உன்னை பார்த்துட்டு போறேன். ஓகேவா? சரிங்க.